வெல்கம் டு எஸ்கேடி டிராவல்ஸ். நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறோம், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். எஸ்கேடி டிராவல்ஸ். எஸ்கேடி டிராவல்ஸோடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. NCS தமிழ் BGM. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் கரூர், மோகனூர், நாமக்கல், ராசிபுரம் இது மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் வந்து சென்னை வரதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள வண்டிங்க. NCS தமிழ் BGM. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. என்னடா ஏதோ காட்டுக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கரூருங்க. கரூர் மாவட்டத்தில் ராயனூர் அந்த ஊரில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே இருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ் vlog நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கரூர் டு சென்னை தான் இந்த வாட்டி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க பஸ் என்ன பஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடியே அழகாக நிற்கும். எஸ்கேடி டிராவல்ஸ். எஸ்கேடி டிராவல்ஸோடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இங்கே கரெக்டாக இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராயனூர் சொல்லுவாங்க. இங்கே கரெக்டாக 8:10 வந்து போர்டிங், நைட்டு 8:10 வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகி காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5:55 கரெக்டாக வந்து பள்ளிக்கரணை ஆயில் மில் அந்த இடத்துல வந்து லாஸ்ட் ட்ராப்பிங் வந்து 5:55 வந்து இறக்கி விட்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம கரூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட பஸ்ஸுங்க அசோக் லேலண்ட் சேசஸில் BS4ங்க. BS4ல் உங்களுக்கு பிரகாஷ் கெப்பலால் பில்ட் பண்ண பஸ்ஸு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 30 பர்த்து உள்ள வண்டிங்க. 30 பர்த்து உள்ள ஒரு ஏசி ஸ்லீப்பர் வண்டி. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரூர் டு சென்னையில் ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள வண்டிங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவங்களுடைய ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணி எப்படி ட்ராவல் இருக்குது, ஸோ என்ன டைமிங் இங்கே கரூர் எடுத்து காலையில் என்ன டைமிங் சென்னை போகிறாங்க எல்லாமே இந்த ஒரு vlogல டீட்டெயிலாக பார்த்துடலாம்.
கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க எஸ்கேடி டிராவல்ஸோடைய ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸோடைய இன்டீரியரு நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. உள்ளே வந்துட்டோடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸ் கேங் பார்த்து எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 பர்த் உள்ள வண்டிங்க. நல்லா சூப்பராக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஸ்ட்ரிப் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக எரியுது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குங்க. இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுறது L7ங்க, லோயர் சிங்கிள் லோயர் 7ல் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாங்களா? இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுறது இந்த பர்த்து தாங்க, சைடு லோயரு L7ல் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு உங்களுக்கு USB டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரீடிங் லைட்டு பக்காவாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரு, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறதுக்கு ஒரு ப்ளஃபியான பில்லோவாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. குஷின் டைப் பெட்டு நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, சில்கி ரெட் கலரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான பிளாங்கெட்டு அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. எஸ்கேடி டிராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கோல்டு கலரில் வந்து ஸ்கர்டன்ஸ் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குங்க. இப்போ நம்ம பஸ்ஸோட டைமிங் வரலாம். ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரூர் மாவட்டத்தில் ராயனூரில் வந்து உங்களுக்கு டெய்லி நைட்டு 8:10 வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகி கரூர் பஸ் ஸ்டாண்டு வந்து 8:25 கொடுத்துருக்காங்க. சைடில் என்னென்ன போர்டிங்ன்றது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் வந்து 9:20, நாமக்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் வழியாக இந்த நாமதிரிப்பேட்டை மெட்டாலா வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது போயிடுவோம், ஆத்தூர் வாழப்பாடி வழியாக உங்களுக்கு கள்ளக்குறிச்சி கனெக்ட் ஆகி அங்கேருந்து உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் வழியாக நம்ம வந்து சென்னை போவோம். சென்னையில் டிராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் வரைக்கும் நமக்கு நார்மல் ரூட்டுங்க. கிளாம்பாக்கம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சேலையூர் அந்த கேம்ப் ரோடு மேடவாக்கம் வந்து மேடவாக்கத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் போய் அந்த ரைட்டில் கட் ஆகுதுல பெரும்பாக்கம், அந்த ரோடு வழியாக உங்களுக்கு OMR கனெக்ட் பண்ணுறாங்க. ஷோலிங்நல்லூர் போயிட்டு ஷோலிங்நல்லூரில் இருந்து உங்களுக்கு துறைப்பாக்கம் பெருங்குடி அந்த வழியாக அப்படியே SRP டூல்ஸ் வந்து SRP டூல்ஸில் இருந்து தரமணி வேளச்சேரி லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில், அங்கே தான் வந்து லாஸ்ட் ட்ராப்பிங்கு. அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி பள்ளிக்கரணை தான் வந்து லாஸ்ட் ட்ராப்பிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே லாஸ்ட் ட்ராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:55 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்மள கூட்டிட்டு போற டிரைவர் அண்ணாவை ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம வந்து எடுக்க போறோம். ஆனா உங்க பேர்னா? கே செல்வராஜ். எத்தனை வருஷமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா? டிரைவிங் ஃபீல்டில் 20 வருஷமா இருக்கேன். ஆம்னி பஸ்ல 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. இந்த எஸ்கேடி டிராவல்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஓடிட்டு இருக்கு. ஓகேண்ணா. இந்த பஸ் கரூர் டு சென்னை ஆப்ரேட் பண்றீங்க இல்லைண்ணா? கரூர்ல எடுக்கிற டைமிங்னா? கரூர்ல எடுக்கிற டைம் 8:10. 8:10 காலையில. சென்னைனா? சென்னை 6 மணிக்கு பள்ளிக்கரணை. எந்த ரூட் வழியா போறீங்கண்ணா கரூர் டு சென்னை? கரூர்ல வண்டி எடுத்து நேரம் மோகனூர் டு நாமக்கல், ராசிபுரம், ஆத்தூர், உளுந்தூர்பேட்டை அப்படியே சென்னை போயிட்டுறீங்க. சென்னையில வந்து எங்கெங்க டிராப்பிங் இருக்குங்கண்ணா? சென்னையில வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து இருக்கு. ஓகேண்ணா. கிளாம்பாக்கம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த MCC மேடவாக்கம் அப்படியே சோழிங்கநல்லூர், ஓகே பெருங்குடி அப்படியே போனீங்கன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாப், லாஸ்ட் வந்து பள்ளிக்கரணை லாஸ்ட் டிராப்பிங். ஓகே. ரிட்டர்ன்ல சென்னையில எடுக்கிற டைமிங்னா 8:10 அங்கே சேம் டைமிங். இங்க காலையில 6 மணிக்கு வந்துருவீங்க. ஓகேண்ணா. இடையில எங்க ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறீங்க? இடையில ரெஸ்ட் ஸ்டாப்னா உளுந்தூர்பேட்டையில கொடுக்குறீங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. கஸ்டமருடைய ரெஸ்பான்ஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸுங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைக்கிறாங்களா? ஓகேண்ணா. ஸோ ரொம்ப நன்றிண்ணா எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. நீங்கள் இன்னும் டிரைவிங்கில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடர்பாளையம் டு சென்னை வந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேடர்பாளையம் வந்து நாமக்கல் மாவட்டங்க.
நான் தெரியாமல் கரூர் சொல்லியிருப்பேன். அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேடர்பாளையம் டு சென்னை. எந்த ரூட் வழியாக போகுது பார்த்திங்கன்னா ஜேடர்பாளையமில் இருந்து வேலூர், வேலூரில் இருந்து நாமக்கல் வழியாக உங்களுக்கு துறையூர், அந்த துறையூர் வழியாக உங்களுக்கு பெரம்பலூர் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகுது. ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆத்தூர் வழியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி புக் பண்ண டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா? நான் புக் பண்ணது சைடு லோயருங்க, L7 நான் புக் பண்ணேன். கரூர் டு சென்னை வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 850ங்க. 850 இவங்க வெப்சைட்டில் போய் நான் புக் பண்ணேன். நீங்கள் பெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எஸ்கேடி ட்ராவல்ஸில் போய் புக் பண்ணுங்கள். அவங்களுடைய லிங்க், அந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி புக் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வெப்சைட்டில் போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எஸ்கேடி ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி புக் பண்ணது 850, அதாவது 850ங்களா, அதில் 10% டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 770 ரூபா வந்துச்சுங்க. 770 வந்துச்சு. இன்றைக்கி டபுள் அப்பரோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரூர் டு சென்னை வரைக்கும் 750னா அப்போ அதில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 680 670 தான் வரும். ஸோ அதனால் பெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நைட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் கரூர் டு சென்னை. ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டுங்க 770, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 880, அதில் 10% டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 770. இதே நீங்கள் வீக்கெண்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே வந்து சென்னை டு கரூர், அதே போல் சண்டே கரூர் டு சென்னை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி டிக்கெட் ஃபேர் வேறையாக இருக்கும். ஏன்னா ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரே டிக்கெட் ஃபேர் இருக்காது. டிக்கெட் ஃபேர் வந்து மாறும். ஃப்ரைடே வந்து டிமாண்டை பொறுத்து உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் மாறும். மேபி கரூர் டு சென்னை நீங்கள் சண்டே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1500 வரைக்கும் கூட வரலாங்க. ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கெட் அப் டு 10% டிஸ்கவுண்ட். அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்களுடைய புக்கிங், அதாவது கால் பண்ணி கூட நீங்கள் அவங்களுடைய இதில் போய் புக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது. அந்த ஃபோன் நம்பரும் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பெஸ்ட்டு போய் அவங்க வெப்சைட்டில் இல்லைனா ஃபோன் நம்பரில் போய் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவர் அண்ணா வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்க்கில் தான் வந்து பார்க் பண்ணுறாங்க பஸ்ஸை. இங்கேருந்து எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கிளம்ப போகிறோங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:45. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 8:10 ராயனூர், இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து தான் போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க நல்லபடியாக இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை கரூர் டு சென்னை எஸ்கேடி ட்ராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து ராயனூர். இன்றைக்கி வந்து அங்கே சீட்டு புக் ஆகலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங்கு கரூர் பஸ் ஸ்டாண்டுங்க. கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து போர்டிங்கு. கரெக்டாக இங்கே 8 மணிக்கெலாம் டிரைவர் நான் வந்துட்டார். இங்கே போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:25 எடுத்துருவார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அட்வான்ஸாக நம்ம வந்துட்டோம்.
டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:45 நம்ம வந்து மோகனூர் வந்திருக்கோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் வந்திருக்கோம். ஸோ இங்கே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் டைம் 9 மணி. ஆனால் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோகனூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. நமக்கு நெக்ஸ்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30. ஸோ கரெக்டாக இங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டரில் நமக்கு வந்து நாமக்கல் இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:20 நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்திருக்கோங்க. இங்கே டைமிங் 9:30. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக வந்துட்டுருக்கோம். எல்லா போர்டிங்கும் அட்வான்ஸாக போயிட்டுருக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் வரைக்கும் பண்ணிவிட்டு கரெக்டாக உளுந்தூர்பேட்டையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் நான் வந்து மீதி கொஞ்சம் கேபின் பண்ணலான் இருக்கேன். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேடி ட்ராவல்ஸ்க்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து நாமக்கல் தாங்க. மெயின் ஹெட் ஆஃபீஸு நாமக்கல். உங்களுக்கு அந்த ஜேடர் பாளையம் டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வரும். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கனெக்ட் பண்ணும். அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஜேடர் பாளையம் டு சென்னை போகிற பஸ்ஸு நாமக்கல்லில் இருந்து துறையூர் பெரம்பலூர் வழியாக உங்களுக்கு சென்னை போயிடும். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருந்து ராசிபுரம் வழியாக உங்களுக்கு ஆத்தூர் வாழப்பாடி வழியாக உங்களுக்கு சென்னை வந்து போகும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:10ங்க. ராசிபுரம் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே போயிட்டு நான் தூங்கலான் இருக்கேங்க. தூங்கிட்டு உளுந்தூர்பேட்டையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இப்போதைக்கு குட் நைட். Hours later.
டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:20 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ்ஸுங்க, எஸ்கேடிலேயே 2 பஸ்ஸு. ஸோ நான் சொன்னேன்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேடர்பாளையம் டு சென்னை போகிற பஸ்ஸு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துறையூர் பெரம்பலூர் வழியாக சென்னை போகிற பஸ்ஸு, அந்த பஸ்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு நமக்கு வந்து ஆத்தூர் வழியாக சென்னை வர பஸ்ஸு. ஸோ 2 பஸ்ஸு ஒன்றா பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து மீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பஸ் இப்போ கிளம்பிடும். ஸோ சூப்பராக இருக்குங்க. நெல்லை கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க. பஸ் அங்கே நிற்கிது, இங்கே ராயல் ரோட் லிங்க்ஸ் நிற்கிது, அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம பஸ் நிற்கிது. நல்லா செம தூக்கம். இங்கே வந்து தான் முழித்தேன். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணலாம். கேபின் பண்ணிவிட்டு காலையில் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே இந்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். Two hours later. மக்களே, நம்மளுடைய எஸ்கேடி ட்ராவல் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 மணிக்கு வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோங்க. ஸோ அங்கே வச்சு என்னால் என்கார்டு கொடுக்க முடியல, ஏன்னா நானும் நல்ல தூக்க கலக்கத்தில் இருந்தேன். 2வது வந்து இருட்டாக இருந்துச்சுங்க. அதனால் வீட்டில் வச்சு நான் இப்போது என்கார்டு தரேன். ஓவரால் ஒரு சூப்பரான ட்ராவலாக அமைஞ்சிச்சு எனக்கு எஸ்கேடி ட்ராவலில். கரெக்டாக அந்த 4:30 மணி ஷெடியூலு 4:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் இருக்குல்ல, அதுனா பள்ளிக்கரண ஆயில் மில், அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 5:55. அது வந்து பிஃபோராகவே போயிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் இறங்கிட்டேன். ஏன்னா வேளச்சேரியில் இறங்கிட்டோன்னா நம்ம அப்படியே அங்கேருந்து கோயம்பேடு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் அங்கே இறங்கிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் கரூர், மோகனூர், நாமக்கல், ராசிபுரம் இது மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் வந்து சென்னை வர்றதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள வண்டிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிற மக்களை. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.